நள்ளிரவு 2 மணி. அந்த பிரம்மாண்டமான நிழல் மகுடம் ஷாடோ கிரவுன் என்ற சொகுசு கப்பல் மாயாபுரி தீவிலிருந்து அசுர தீவு நோக்கி நடுக்கடலில் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. ஆதித்யா அந்த கப்பலின் மேல்தளத்தில் நின்று கருநீலக் கடலை பார்த்துக் கொண்டிருந்தான். திடீரென்று சுற்றியிருந்த கடல் நீர் இரத்த சிவப்பாக மாறியது. கப்பலின் எஞ்சின் சத்தம் சட்டென நின்றது. பேரமைதி நிலவியது. திடீரென்று கப்பலில் இருந்த விளக்குகள் அனைத்தும் ஊதா நிறத்தில் மின்னி அணைந்தன. ஆதித்யா உள்ளே சென்று பார்த்தபோது பயணிகள் யாரும் அங்கே இல்லை. அவர்களுக்கு பதிலாக கிழிந்த ஆடைகளுடன் நிழல் உருவங்கள் அங்கே மிதந்து கொண்டிருந்தன. யார் நீங்கள் என்று ஆதித்யா நடுங்கும் குரலில் கத்தினான். அப்போது மாலுமி உடையில் ஒரு உருவம் அவன் முன்னால் தோன்றியது. அதன் முகம் பாதி உருகிய நிலையில் எலும்புகள் தெரிந்தன. தம்பி, இந்த கப்பல் 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாபத்தால் மூழ்கிவிட்டது. நாங்கள் அனைவரும் கடல் ஆவிகள். நீ இப்போது பயணிப்பது ஒரு நிஜ கப்பலில் அல்ல, ஒரு மரணப் பொறியில், டெத் டிராப் என்று கரகரப்பான குரலில் கூறியது. கப்பலின் சுவர்கள் மெல்ல மெல்ல கரையத் தொடங்கின. ஆதித்யா தப்பிக்க ஓடினான். ஆனால் எங்கே திரும்பினாலும் அந்த நிழல் உருவங்கள் அவனை சூழ்ந்து, எங்களோடு சேர்ந்துவிடு, உனது உடலை எங்களுக்கு கொடுத்துவிடு என்று அலறின. ஆதித்யா தனது கையை பார்த்தான். அவனது விரல்கள் மெல்ல மெல்ல நீல நிறமாக மாறி மீன் செதில்கள் முளைக்கத் தொடங்கின. அவன் ஒரு கடல் அரக்கனாக மாறிக்கொண்டிருப்பதை உணர்ந்து ஒரு ஜன்னலை உடைத்து கடலில் குதித்தான். கண் விழித்தபோது அவன் ஒரு முன்பின் தெரியாத கடற்கரையில் கிடந்தான். நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆனால் அவனது சட்டை பையிலிருந்த ஒரு பழைய நாணயத்தில் மாயாபுரி 1924 என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அவனது முதுகில் இன்னும் ஒரு ஈரமான பச்சைச் செதில் ஒட்டிக் கொண்டிருந்தது.